அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆக்ட்ரஸ் தான் ஈவா லாங்கோரியா. 2013 ஒரு நாள் இவங்களோட ஆக்டிங் டேட்ஸ் எல்லாம் பாத்துக்கிற ஏஜென்ட் கிட்ட இருந்து அவசரமா ஒரு கால் வந்திருக்கு. கால் பண்ணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நல்ல படத்தோட ஸ்கிரிப்டை நான் கேட்டனோ, ஒரு பெரிய ஆக்டர் அதுல நடிக்கிறாருனோ, எல்லாம் ஓகே ஆகி ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி பினான்சியல் ப்ராப்ளம்னால அது நின்னு போற நிலைமையில இருக்கணும். நீங்க மட்டும் ஒரு $6 மில்லியன் ப்ரொடக்ஷன் காஸ்டா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. இப்படி கிடைச்ச கடைசி நேர உதவியினால உருவான படம் தான் ஜான் விக். எஸ், ஆக்ஷன் பிலிம்ஸோட முகத்தையே மாத்தின ஜான் விக் எப்படிப்பட்ட படம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜான் விக் சீரீஸையும் தாண்டி ஜான் விக் வேர்ல்ட பேஸ் பண்ணியும் மூவிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஜான் விக் சீரீஸ் உருவாகி இவ்வளோ பெருசா போக ஈவா லாங்கோரியா ஒரு வகையில முக்கியமான காரணம்னே சொல்லலாம். ஒருவேளை அவங்க மட்டும் கடைசி நேரத்துல இன்வெஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லி இருந்தா யாரோ அவங்களை எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. அண்ட் ஜான் விக் டிராப் ஆயிருக்க கூட சான்சஸ் இருந்திருக்கு. பட் அதையும் மீறி ஏதோ ஒரு நம்பிக்கையில இந்த படத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்க அப்போ எடுத்த முடிவு தவறாவும் போகல. அந்த படத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ண மணிக்கு அப்படியே 2 மடங்கு ரிட்டர்ன் கிடைச்சுதான். ஏன் இப்பவுமே 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவைன்னு அந்த படத்துக்கான ராயல்டி மணி அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையாவே பெரிய விஷயம் தான்ல.